வணக்கம். விவசாயிகளுக்கு குட் நியூஸ். கொப்பரை மாம்பழம் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழக விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் கொப்பரை தேங்காய் மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான அனுமதியை மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வழங்கியுள்ளார். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்த பரிந்துரையின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டிற்கான கொப்பரை கொள்முதல் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி மாநிலத்தில் மொத்தம் 87,226 மெட்ரிக் டன் கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதில் 87,000 மெட்ரிக் டன் மில்லிங் கொப்பரையும் 226 மெட்ரிக் டன் பால் கொப்பரையும் அடங்கும். இந்த கொள்முதல் முழுவதும் விலை ஆதரவு திட்டத்தின் அதாவது பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் PSS கீழ் குறைந்தபட்ச ஆதரவு விலையான அதாவது MSP அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இதற்காக ரூபாய் 1049.16 கோடிக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. சந்தை விலை சரிவால் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை குறைந்த விலையில் விற்க வேண்டிய நிலை ஏற்படாமல் தடுக்கவும், கொப்பரை விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை உதவும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனுடன் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் 96,889 மெட்ரிக் டன் தோத்தாபுரி மாம்பழங்களையும் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சந்தை தலையீட்டு திட்டத்தின் அதாவது மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் MIS கீழ் இந்த கொள்முதல் மேற்கொள்ளப்பட உள்ளது. தோத்தாபுரி மாம்பழங்களுக்கான தலையீட்டு விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 1,545.41 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சந்தை விலை திடீர் சரிவால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்கவும், அவர்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கொப்பரை மற்றும் தோத்தாபுரி மாம்பழங்களுக்கான இந்த பெருமளவிலான கொள்முதல் நடவடிக்கை தமிழக விவசாயிகளுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கொப்பரை கொள்முதலுக்காக ரூபாய் 1049.16 கோடிக்கும் அதிகமான ஆதரவு வழங்கப்படுவது விவசாயிகளின் வருமானத்தை பாதுகாப்பதுடன் கிராமப்புற பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.